வெல்கம் டு டெக் ஃபார் டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சிசிடிவி கேமரா கடையிலையோ இல்லை வீட்லையோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். 20,000 30,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு ஸ்டோரேஜ் வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு மானிட்டர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இவ்வளோ விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 30,000 செலவாகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஹார்ட் டிஸ்க் வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக ஆச்சுன்னா மறுபடியும் அந்த ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு போயிட்டு சிஸ்டமில் காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை உங்களால் சிஸ்டமில் காப்பி பண்ணலன்னா வேறு ஹார்ட் டிஸ்க்கே வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக எம்ஐ தரப்புலேருந்து சிசிடிவி கேமராஸ்லாம் லான்ச் பண்ணாங்க. பட் அந்த சிசிடிவி கேமராலையும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா வந்துட்டு நீங்கள் ப்ளக் பாயிண்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கணும். ப்ளஸ் அதுக்கு மெமரி கார்டு நீங்கள் தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நீங்கள் சிசிடிவி கேமரா வாங்கணும் அப்படின்னா. பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஃபீச்சரை வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் கேமராவே சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை எங்கே இருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா வாங்குறீங்க. அந்த சிசிடிவி கேமரா வந்துட்டு நீங்கள் மானிட்டர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும் தான் உங்களால் வாட்ச் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். அன்டில் ஆர் அன்லெஸ் அந்த கேமராவில் வந்துட்டு வைஃபை சப்போர்ட் இருக்கிற வரைக்கும். அப்படி வைஃபை சப்போர்ட் இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் வைஃபை சார்ஜ் கட்ட வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் மொபைல் கேமராவே எப்படி வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம், உங்களால் மொபைலில் தொடாமையே எப்படி கேமரா வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது, ப்ளஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவில் உங்களுக்கு பிரைட்னஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரைட்னஸ் எப்படி இதிலே மாற்றிக்கிறதுன்னு இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா இதில் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி மொபைல் கேமராவை சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன்லேயே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலுங்கிறது ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கணும். ஸோ அப்படி ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தது அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஐபி ஃபோன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். இது வந்துட்டு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். வைஃபை, மொபைல் ஹாட்ஸ்பாட், மொபைல் டேட்டா அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வைஃபை, மொபைல் டேட்டா, வைஃபை, மொபைல் ஹாட்ஸ்பாட், மொபைல் டேட்டா அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வைஃபையும் மொபைல் ஹாட்ஸ்பாட்டும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் டேட்டா வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஜஸ்ட்டு கம்மியான சார்ஜஸ் தான் ஆகும். நீங்கள் 20,000 30,000 அந்த மாதிரி செலவு ஆகவே ஆகாது. அண்ட் 4,000 5,000 ரேஞ்சுக்கும் ஆகாது. மந்த்லி சார்ஜாக தான் அவங்க பிடிப்பாங்க. ஸோ ப்ரீமியம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வைஃபை, மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வச்சு எப்படி கேமராவை கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு முதற்கொண்டு எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோடய மொபைல் வந்துட்டு நான் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணது நான் வைஃபை அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட அந்த வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ பர்மிஷன்ஸ் கேட்டோடனே அலோவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அலோவ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வியூவில் வந்துட்டு கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கேமராவை வந்துட்டு வெப் ப்ரௌசரில் இந்த மாதிரி சிஸ்டமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி மானிட்டர் ப்ரோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சு இந்த கேமராவில் பதிவாகிற எல்லாமே அதில் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மொபைலுக்கும் அவைலபிளாக இருக்குது, சிஸ்டமுக்கும் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டமுக்கு வேணால் சிஸ்டமுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணது மேலே 2 யூஆர்எல் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் மேலே இருக்கிற வெப் ப்ரௌசரோட யூஆர்எல் நான் அங்கே சிஸ்டமில் போட போகிறேன். இதுக்கு நான் இப்போ வைஃபை கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைலும் என்னோடய சிஸ்டமும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி மொபைல் ஹாட்ஸ்பாட் இருந்தது அப்படின்னா உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இல்லை நம்ம இதில் ஒரு கனெக்ஷனும் இதில் ஒரு கனெக்ஷனும் இருக்குது, நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம்க்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீமியம்ங்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ப்ரீமியம்க்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வைஃபையும் மொபைல் ஹாட்ஸ்பாட்டும் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சிஸ்டமில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், சிஸ்டமில் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சிக்க வேணாம். நீங்கள் வேறு மொபைலில் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கையில் வச்சிருக்கிற மொபைல் கேமராவை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
நீங்கள் வேறு மொபைல் வந்துட்டு இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், இதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினச்சா கூட கீழே இருக்கிற யூஆர்எல் நீங்கள் உங்கள் மொபைல் ப்ரௌசரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எப்படி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்கள் மொபைல்லையும் அதே யூஐ தான் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சிஸ்டம் வச்சுருக்கனால சிஸ்டமில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பட் மொபைலுக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, இதே ஆப்ஷன்ஸ் தான் அப்படியே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஐபி போட்டதும் எனக்கு இங்கே என்ன விசிபிள் ஆகுதோ, இங்கே பாருங்கள், இங்கே என்ன விசிபிள் ஆகுதோ அது அப்படியே வந்துட்டு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இந்த கேமராவில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே நான் என்ன விசிபிள் பண்ணியிருக்கனோ அது அப்படியே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கேமரா லைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா லைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா லைட்ஸ் கிளிக் பண்ணதும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆன் ஆகிடுது. இதை மறுபடியும் நான் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு எனக்கு ஆஃப் ஆகிடுது. ஸோ இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் பிளர்ராக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஆட்டோ ஃபோக்கஸை கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு வேறு லொக்கேஷனில் இருக்கும்போது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொபைலை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மொபைல் பார்த்தோன்னே ஸ்விட்ச் கேமரா கொடுத்தனே செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது ஒன்று ஆன் ஆகிடுச்சு. ஸோ செல்ஃபி கேமரா கிளிக் பண்ணோடனே முன்னாடி இருக்கிற கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வேறு லொக்கேஷனில் இருந்தாலுமே இந்த மொபைலுக்கான பின்னாடி கேமராவையும் முன்னாடி கேமரா ஃப்ளாஷ் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எந்த சிசிடிவி கேமராலையும் வராத ஒரு ஃபியூச்சர் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறது, பேக் கேமரா ஆன் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஐபியை போட்டிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக வந்துட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்யூரிட்டி மானிட்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் சிஸ்டமில் பண்ணோம் அப்படின்னா கீழே லிங்க் செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொட்டேட் கிளிக் பண்ணவொடனே எனக்கு வந்து இமேஜ் ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கேமரா வந்து எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக விசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜூம் லெவல் கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கேமராலேருந்து ஜூம் ஆகி காமிக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த கேமராவில் வந்துட்டு எனக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஒரு கேமரா ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதில் நைட் விஷன் இல்லையப்பா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நைட் விஷனுக்கு தனியாக ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் நைட் விஷன் வேணும் அப்படின்னா அந்த ஆப்பை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட் விஷனில் கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்துட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணி யூஆர்எல் போட்டேன். ஸோ யூஆர்எல் போட்டோன்னே டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. அதுவே வந்துட்டு நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, டக்குன்னு தெரியாமல் அந்த யூஆர்எல் போகிறாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இருக்காங்க இந்த ஆப்பை பற்றி, டக்குன்னு அந்த யூஆர்எல் போய் உங்களோட கேமரா ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதை தவிர்த்துக்கிறதுக்காக இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த ஐபி போட்டோடனே நமக்கு பாஸ்வேர்ட்ஸ் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் என்டர் பண்ணால் தான் வந்துட்டு ஸோ இப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவு நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ்.